ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னமகரம் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சப்பாத்திக்கு ஈஸியான கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த 3 ரெசிபியும் குக்கரில் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வாங்க நம்ம இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம முதல் ரெசிபி பார்த்திங்கன்னா காய்கறிகள்லாம் வச்சு குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இது சப்பாத்தி, பரோட்டா, நான் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு முதல்ல நம்ம தேங்காய் பேஸ்ட்டு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளையில் சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உலர்ந்த தேங்காய் சேர்த்துக்கோங்க. உலர்ந்த தேங்காய் சேர்க்கும்போது இதோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் தேங்காயை சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துகிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ அது கூடவே 5-6 முந்திரி பருப்பு சேர்த்து இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும், நம்ம வந்து தாளித்து விட்டுடலாம். நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தாங்க செய்ய போகிறேன். குக்கர் வச்சு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த சமயத்தில் 2 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த பழமாக சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வதங்கி வந்துடணும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. 1 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தாங்க டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் 1/4 கப் அளவுக்கு பட்டாணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 உருளைக்கிழங்கு, 1 கேரட்டு, 5-6 பீன்ஸ் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வந்து வேறு ஏதாவது காய் சேர்க்குறதுனா கூட காலிஃப்ளவர் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. முதல்ல மிக்ஸி ஜார் அலசிட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சப்பாத்திக்கு செய்கிறங்காட்டி கொஞ்சம் கெட்டியாக தாங்க செய்கிறேன், அதனால் தண்ணி வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். கடைசியாக நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் உப்பு பத்தலைனாலும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு கரெக்டாக வெந்து வந்துடும் காய் எல்லாமே. இப்போ இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 4 விசில் வந்து நம்மளுக்கு ப்ரெஷரும் இறங்கிடுச்சு. நல்லா கமகமன்னு வாசனையான நம்ம வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிக்கலாம். கண்டிப்பாக இதே மெத்தட்லாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம 2வது ரெசிபி பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் வச்சு கிரேவி ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுவும் சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. சப்பாத்தி, சாதம் ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும். இதையும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதையும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. இப்போ இதுக்கு முதல்ல நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே சின்னதாக 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இது கூடவே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். நம்ம குக்கர் வச்சு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு பிரியாணி இலை, பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதும் இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதங்கினதும் இது கூடவே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மிளகு, பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மிளகாய் பொடி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 200 கிராம் அளவுக்கு முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து முட்டைக்கோஸ் ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம்.
தண்ணி வந்து உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். இப்போ இது விசில் வரட்டும் இருக்கட்டும். இப்போ 3 விசில் வந்து ப்ரெஷர் இறங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம டேஸ்ட்டான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முட்டைக்கோஸ் பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம 3வது ரெசிபி பார்த்திங்கன்னா பீன்ஸ் வச்சு கிரேவி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம நார்மலாக கேரட், பீன்ஸு, பட்டாணி எல்லாமே சேர்த்து தான் கிரேவி செய்வோம். இது வெறும் பீன்ஸ் மட்டும் வச்சு கிரேவி ரெசிபி டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும், டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக இதையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. குக்கர் வச்சு எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சதும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்துடணும். இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுமே இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம இதுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக மசாலா பொருட்கள் சேர்க்க மாட்டோம். கிராம்பு, பட்டை அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே சேர்க்கலைங்க. ஆனால் கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதோட பச்சை வாசனையும் நல்லா போயிருச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம மசாலா பொடிகள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிக்கலாங்க. நம்ம இவ்வளோ தாங்க மசாலா பொருள். நம்ம இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போயிடணுங்க, அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூடவே நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. கடலை மாவு சேர்க்கும்போது நம்மளுக்கு கிரேவி வந்து நல்லா திக்காக கிடைக்கும். டேஸ்ட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடலை மாவு சேர்த்தோன்னா நம்மளுக்கு வந்து நல்லா கெட்டியாயிரும். நீங்கள் வந்து கலந்து விட்டுக்கோங்க. அதிக நேரம் கலக்க வேண்டியதில்லை, சும்மா 1 நிமிஷம் கலந்துக்கோங்க. நம்மளுக்கு அந்த பச்சை ஸ்மெல் வந்து போயிடணுங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் 1 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு உதிரியாக வந்துடும். இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது சேர்த்தோன்னே வந்து நம்மளுக்கு கெட்டி ஆயிரும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வந்து ஒரு 1 நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு டேஸ்ட்டான ஒரு கிரேவி வந்து செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே 2 தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் வந்து கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுக்கு தக்காளி வந்து வதங்கணுங்கிறது இல்லைங்க, நம்ம கலந்து விட்டாவே போதும். நம்ம தக்காளி இந்த மாதிரி சேர்க்கும்போது இதோட கிரேவி டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம பீன்ஸ் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 200 கிராம் அளவுக்கு பீன்ஸ் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நீளமாக தான் கட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுக்கு அந்த மசாலா வந்து பீன்ஸோடு நல்லா கலந்து வரணும். நல்லா 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் அலசி சேர்த்துக்கோங்க தண்ணி. இப்போ இதை நீங்கள் கலந்து விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு எந்த அளவுன்னு தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம்.
நான் வந்து திக்கான கிரேவியாக தாங்க செய்கிறேன் சப்பாத்திக்கு. நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி வந்து தண்ணி மாதிரி வேணும்னா தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். கெட்டியாக இருக்கும்போது தான் ஆனால் இதோட சுவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணுங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உப்பு பத்தலைன்னா நீங்கள் இந்த சமயத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது கரெக்டாக இருக்கும் தண்ணி. நம்மளுக்கு விசில் விட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு திக்காக வந்துடுங்க. இப்போ நம்ம மூடி போட்டு இதை வந்து 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா திரும்ப கூட இன்னொரு விசில் விட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நல்லா வாசனையாகவும் இருந்துச்சுங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள், நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. நல்லா திக்காக தான் இருக்குது. இந்த பதத்துக்கு இருக்கும்போது தாங்க சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.